வாங்கி மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுங்கிறது அது 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 ஒரு அருவருப்பான போக்கு. அதனால் தமிழக அரசு எப்போ தேவையோ அதை செய்யணும். இப்போ என்ன தேவைங்கிறது மக்களுக்கு தெரியும். நீட்டு தேவையில்லைன்னு சொல்கிறோம், ஆனால் இது வரைக்கும் உங்களால் நீக்க முடியல. ஹைட்ரோகார்பன் மீத்தேன் இந்த மண்ணில் வேணாங்கிறோம். நீங்கள் புதிய வேளாண் சட்டம் உள்ளே வந்ததுன்னா நீங்கள் எதை வேணாலும் எங்கே வேணாலும் எடுக்கலாம். அப்போ எங்கள் மண்ணுக்கு எது தேவையோ, இந்த மக்கள் எதுக்காக போராடுகிறார்களோ அதுக்கு மதிப்பளிங்க. ஓட்டு வேணுங்கிறதுக்காக காசு கொடுத்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது அறம், அது பேக் ஃபயருங்கிறது தான். அது திருப்பி தான் தாக்கும். அதனால் ஒரு தாயை போல தன் பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை செய்ய பாருங்கள். செய்ய வேண்டிய நேரத்தெல்லாம் செய்யாமல் ஒரு பேயை போல ஒரு அரசு நடக்கும்னா அது ஏற்க முடியாது. அது எந்த அரசாக இருந்தாலும் அது மாறி மாறி இன்னைக்கு கவர்னர் அவர்கள் மூலமாகவும் மத்திய அரசினுடைய செயல் திட்டத்தின் மூலமாகவும் நீங்கள் இங்கே இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேருடைய கழுத்தையும் கையில் பிடிப்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்படுகிற நாடகம் தான் இது. அதனால் யார் தவறு செய்தார்கள், யார் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு வந்தால் யார் தவறு செய்வாங்க, இது சட்டத்துக்கும் தெரியும், இருக்கிற கவர்னருக்கும் தெரியும், மத்திய அரசுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். மக்களை ஏமாத்தாமல் நீங்கள் நல்லது செய்யுங்கிறதான். ஏன் கொள்ளையடிக்கிறேன்னு கேட்டால் மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கணும். அப்போ ஓட்டு வாங்குறவனையும் திருடனாக மாற்றிவிட்டு எங்கே ஜனநாயகம் மலரும்? அதனால் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இனத்தின் இளைய தலைமுறை ஜல்லிக்கட்டுக்காக நின்ன கூட்டம் தான் எதெல்லாம் இந்த மண்ணுக்கு தேவையற்ற கூட்டம்னு புறந்தள்ளிட்டு இந்த மண்ணையும் இனத்தையும் தலை நிமிர்த்துவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதை நாங்கள் செய்வோங்கிறதான். அதனால் இது அனைத்தும் நாடகம். வளர்ந்த நாடுகள், வல்லரசு நாடுகள், அத்தனை நாடுகளும் இன்னைக்கு ஓட்டு மிஷினை தூக்கி போட்டுடுச்சு. அது குப்பை, அது ஏமாற்று வேலை, அது ஒரு வித்தை. இதில் திருட்டுத்தனத்தை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாதுன்னு தூக்கி எறிஞ்சிருச்சு அந்த மக்களுடைய எதிர்ப்புக்கு இணங்க. ஆனால் இந்திய ஒன்றியத்திலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த வாக்கு மெஷின் இருக்குது. ஓட்டுச்சீட்டு வரும்போது தான் நல்லவன் வருவான், இல்லாட்டினா திருடனும் கொலைகாரனும் குற்ற செயல்களில் ஈடுபடுறவனும் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். அதனால் ஓட்டு மெஷினை எதிர்த்து என்னைக்கு புரட்சி வருதோ அன்னைக்கு தான் இந்திய ஒன்றியம் உருப்படும், தமிழ்நாடு உருப்படும்.